அந்த தலைவனாக இருந்தாலும் சரி, சீடனாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பது தான் எபேசியர்களது நிருபம் 5வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிற கூற்று. ஆக நானும் என்னுடைய மனைவியை மன்னிக்க வேண்டும், என்னுடைய மனைவி என்னை மன்னிக்க வேண்டும். அதே போல் தலைவன் சீடன் என்கிற உறவிலேயும் இது இருக்க வேண்டும். இது ஒரு வடுவாகவோ ஒரு காயமாகவோ 2 பேரில் ஒருவர் மனதில் கூட இருக்கக்கூடாது. அது சரிப்படுத்தப்பட வேண்டுமென்றால் 2 பேருடைய அந்த ஒருங்கிணைப்பு ஒருமனப்பாடும் ரொம்ப அவசியமானது. இன்றைக்கு எழுப்புதல் தாமதிப்பதற்கு காரணங்களில் இவைகளிலும் ஒன்று. ஒப்புரவாகுதல் நடைபெறாததினாலும், தாழ்மை தரித்து கொள்ளாததினாலும், நான் பெரியவன் சிறியவன் என்பதை மரணப்படுக்கை வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுனால வரக்கூடிய காரியங்கள்.